நான் ஏல தமிழ் எடுக்க போறேன்றது எல்லாரும் சொன்னவே தமிழ் கஷ்டம், ஏன் தமிழ் படிக்காத அப்படி வந்து என்ன பிள்ளைப்படி செய்தாலும் படிக்கணுமென்ற ஒரு ரீதியில் படிச்சினாங்க. நாங்கள் இருக்கிற இடத்துக்கு மட்டும்தான் மரியாதை, எங்களுக்கு ஒரு நாளும் மரியாதை கிடைக்காது. வடிவா எல்லாரும் விளங்கிக்கொள்ளுங்க. நான் இன்றைக்கு இந்த இடத்துல நிற்கிறேன்டா என் ரிசல்ட்ஸாலாம் இந்த இடத்துல நிற்கிறேன். தொடக்கத்தில் கணவர் காலேஜ் தினம் இது முதல் மேட்ச் படித்து ஃபெயில் விட்டவன் இனி இதை படித்தேன்னு எதிரி யோசனை பண்ணேன் எல்லாம் சொன்னேன். தமிழ் எடுக்கிறது கஷ்டம். அதில் 100 திருக்குறள் 72 பாட்டுகள் இருக்குண்ட நான் பாடமெல்லாம் மாறும் என்று முடிவு பண்ணிட்டு இங்கே தமிழ் இங்கே வந்து குவன் சாரால் நான் இந்த ரிசர்ச் எடுத்தேன். நான் இங்கே 3 பாடமும் இங்கே தான் எடுத்தேன். நான் ஜியோகிராஃபி, தமிழ், ஐடி எடுத்தேன். நான் அப்புறம் தர்மியன் சாரை காட்டினது என் ஃப்ரெண்ட் ஒரு ஆள். சார் சொல்கிறது தான் அங்கே எக்ஸாம் பேப்பர், சார் தான் செட் பண்ணுறது பேப்பர், அந்த மாதிரி தான் பேப்பர் வரும். அந்த கஷ்டமான பொலிட்டிக்கலையும் எவ்வளவு சுகமாக சொல்லித்தரலாமோ அவ்வளோ சுகமாக சொல்லித்தருவார். அனைவருக்கும் வணக்கம். யாழ்ப்பாணத்தினுடைய என்இசி கல்வி நிலையத்தினுடைய ஆசிரியர் என்ற வகையிலே யாழ்ப்பாணத்தில் கலைப்பிரிவுகள், வர்த்தக பிரிவுகளுக்கான தனியார் கல்வி நிறுவனங்களிலே நீண்ட காலமாக என்இசி நிறுவனம் தனித்துவமானதும் தன்னுடைய செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்ற ஒரு உயர் நிறுவனமாக இது கணிக்கப்படுகிறது. 2024ஆம் ஆண்டு பரீட்சைக்கு தோற்றி கலை வர்த்தக பிரிவிலே அதிஉயர் சிறப்பு புள்ளிகளை பெற்று பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாகி இருக்கிற கலைத்துறை, வர்த்தகத்துறை மாணவர்களை நாங்கள் வாழ்த்துவதோடு அவர்களினுடைய கருத்து கணிப்புகளையும் கலைப்பிரிவு மாணவர்களினுடைய ஆசிரியர்கள் மாணவருடைய சந்திப்புகளும் இன்றைய தினம் இந்த என்இசி வளாகத்திலே நடைபெற இருக்கிறது. என்இசி கல்வி நிறுவனம் கலைப்பிரிவிலே கடந்த காலத்திலிருந்து 2018களிலிருந்து அதிகளவான உயர் பெறுபேறுகளையும் சட்டக்கல்லூரி ஏனைய கலைப்பிரிவுகளுக்கு பல்கலைக்கழகத்திற்கு மாணவர்களை தெரிவாக்கி வருகின்ற ஒரு நிறுவனம் என்பதிலே யாழ் பிரதேசத்திலே மட்டுமன்றி கிளிநொச்சி மற்றும் வவுனியா, மன்னார் மாவட்டத்தில் இருந்தும் மாணவர்கள் இங்கு வருகை தந்து கற்று உயர் பெறுபேறுகளை பெற்று பல்கலைக்கழகத்திற்கு தெரிவாகி வருகிறார்கள். அந்த வகையில் அதை முன்னெடுத்து வருகின்ற ஆசிரிய பெருந்தகைகள், கலைப்பிரிவிலே வர்த்தக பிரிவிலே கற்பித்து கொண்டிருக்கின்ற ஆசிரிய பெருந்தகைகள், அதோடு நிற்கின்ற நிர்வாக துணை புரிகின்ற அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு இன்றைய தினம் இங்கே விசேஷமாக யாழ் பல்கலைக்கழகம் மட்டுமன்றி ஏனைய பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாகி இருக்கின்ற 3A சித்திகளை பெற்றிருக்கிற மாணவர்களும் சாதாரண சித்திகளை பெற்றிருந்து 3 பாடங்களிலே உயர் பெறுபேறுகளை பெற்று பல்கலைக்கழகம் மற்றும் தேசிய கல்வியற் கல்லூரிக்கு தெரிவாக உள்ள மாணவர்கள் இன்று வருகை தந்து இங்கே சந்திப்புகளை மேற்கொள்ள இருக்கிறார்கள். ஏனைய இந்த சந்திப்புகளினாலே மாணவர்களுடைய கல்வி வளர்ச்சிக்கும் ஆசிரியருடைய செயற்பாடுகளுக்கும் உந்து சக்தியாக அமையும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். யாழ் பிராந்தியத்திலே தனியார் கல்வி நிறுவனங்களிலே கலைப்பிரிவு, வர்த்தக பிரிவுக்காக இன்று என்இசி கல்வி நிறுவனம் தன்னுடைய சாதனை பட்டியல்களை ஆரம்பித்திருக்கிறது. நீண்ட நெடிய காலமாக தன்னுடைய முன்னிலைப்படுத்துகின்ற செயற்பாடுகள் கடந்த காலங்களிலும் பரீட்சை பெறுபவர்கள் வெற்றி அளித்திருக்கிறது. இந்த ஆண்டும் அதே போன்று மாணவர்களுடைய வருகை, மாணவர்களுடைய அந்த ஆசிரியர்கள் பற்றிய கருத்து கணிப்புகளும் உள்ளே நடைபெற இருக்கிறது. அதை நீங்கள் தொடர்ச்சியாக இந்த காணொளியிலே பார்த்து கொள்ளலாம். நன்றி. மதிப்புக்குரிய என்இசி கல்வி நிறுவனத்தினுடைய ஆசிரியர் பெருந்தகைகளுக்கும் 2024 பரீட்சையிலே வெற்றி பெற்று உயர் பெறுபேறுகளை பெற்று இங்கே வருகை தந்திருக்கின்ற கலைப்பிரிவு மாணவர்களுக்கும் இங்கே கூடியிருக்கின்ற கலைப்பிரிவு மாணவர்களுக்கும் இந்நேர வணக்கங்களை தெரிவித்து கொண்டு என்இசி கல்வி நிறுவனத்தினுடைய கலைப்பிரிவு மாணவர்களினுடைய பெறுபேறு கடந்த காலங்களில் நாங்கள் பார்க்கின்ற போது தொடர்ச்சியாக குறிப்பாக 2018 அதிகளவான மாணவர்கள் பல்கலைக்கழக தெரிவிற்கு கலைப்பிரிவில் இருந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். கலைப்பிரிவு தெரிவு மட்டுமன்றி சட்டபீடத்திற்கும் இங்கே இருந்து மாணவர்கள் தெரிவு செய்யப்படுகின்றது வழமை. தொடர்ச்சியாக இந்த சாதனை பட்டியல் நடைபெற்று கொண்டிருக்கிறது கலைப்பிரிவிலே. எனினும்
நாங்கள் அடுத்து வருகின்ற பரீட்சைக்கு செல்ல இருக்கின்ற மாணவர்களுக்கு மாணவர்களினுடைய கருத்து கணிப்பு நாங்கள் ஆசிரியர்களாக இருந்து வழிப்படுத்துகின்ற போது இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு ஆசிரியர்களும் அந்தந்த துறைகளிலே புலமைசார் நிபுணத்துவம் பெற்றவர்களும் பரீட்சையில் கடமைகளிலும் பரீட்சையினுடைய செயற்பாடுகளிலும் அனுபவம் மிக்க ஆசிரியர்களால் வழிப்படுத்தப்படுவது. அப்படி வழிப்படுத்தப்பட்டு உயர் பெறுபேறுகளை பெற்ற மாணவர்கள் எத்தனையோ பேர் இந்த சமூகத்தில் இருக்கிறார். உங்களுக்கு இந்த அடுத்த வருடம் பரீட்சைக்கு செல்ல இருக்கிற உங்களுக்கு இந்த பரீட்சையினுடைய பெறுபேறுகளை பெற்றிருக்கிற இந்த மாணவர்களுடைய கருத்து கணிப்பு மிக முக்கியமானது. அவர்கள் தங்களுடைய அனுபவங்களையும் ஆசிரியர்களிடத்திலே கற்றுக்கொண்டு பெற்றுக்கொண்ட விடயங்களையும் தாங்கள் அதை மீட்டு எடுத்து இந்த உயர் பெறுபேறுகளை பெற்றுக்கொள்வதற்கு என்னென்ன வழிமுறைகளை கையாண்டார்கள் என்பது அவர்களினுடைய வாயினாலே நீங்கள் கேட்க வேண்டும். நாங்களும் உங்களுக்கு வழிகளை சொல்லியிருந்தாலும் மாணவர்கள் தங்களுடைய அனுபவ பகிர்வினை இங்கே நிகழ்த்துவதற்கு இன்று வருகை தந்திருக்கிறார்கள். NEC கல்வி நிறுவனத்திற்கு கலைப்பிரிவிலே மட்டுமே தனிய யாழ்ப்பாணத்தில் யாழ்குடா நாட்டில் இருக்கிற மாணவர்கள் மட்டுமன்றி கிளிநொச்சி முழங்காவில் மன்னார் பிரதேசங்களில் இருந்தும் வவுனியா மல்லாவி போன்ற பகுதிகளில் இருந்தும் கடின தூரத்தில் இருந்து முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருந்தும் மாணவர்கள் இங்கே வருகை தந்து படிக்கிறார். பெற்றோர்களினுடைய அந்த நம்பிக்கையும் பெற்றோர்கள் செலவழிக்கின்ற அந்த செலவினத்திற்கு மாணவர்களிடத்தில் இருந்து வருகின்ற அந்த பரீட்சை பெறுபேறானது கனதியாக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசிரியர் குழாத்தினுடைய மிக பிரதானமான ஒரு எண்ணப்பாடு. நீங்கள் செலவினப்படுத்தி இங்கே வருகை தந்து உங்களுடைய நேரத்தை செலவினப்படுத்தி படித்து அதனுடைய பெறுபேறானது உங்களுடைய அடுத்த கட்ட வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. பல்கலைக்கழக தெரிவிற்கோ அல்லது தேசிய கல்வியற் கல்லூரிக்கோ அல்லது நீங்கள் அடுத்த ஒரு உயர் கல்வியை பெற்று உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு உயர் பெருமானங்களை பெற்று அடுத்த நிலையிலே நீங்கள் ஒரு பெயர் சொல்லும் அளவிற்கு நீங்கள் பிறரை வழிப்படுத்துவதற்கு ஒரு உந்து சக்தியாக உங்களுடைய பெறுபேறு அமைய வேண்டும். அதற்கு இங்கே 2024 பரீட்சை களத்திலே வெற்றிகளை பெற்று 3A பெற்ற மாணவர்களும் அதே நேரம் பல்கலைக்கழகத்திற்கு தெரிவாகி இருக்கிற ஏனைய மாணவர்களையும் 3 பாடத்தில் சித்தி பெற்று ஏதாவது ஒரு துறையிலேயோ ஏதாவது ஒரு நிறுவனத்திலேயோ தாங்கள் அடுத்த கட்ட நகர்வுகளை மேற்கொள்ளக்கூடிய மாணவர்களும் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களினுடைய கருத்து பகிர்வு உங்களுக்கு கட்டாயம் தேவை. அந்த கருத்து பகிர்வின் ஊடாகத்தான் உங்களுக்கு எங்களுடைய ஆலோசனையோடு அவர்களினுடைய அனுபவ பகிர்வும் உங்களை நீங்கள் அடுத்த கணம் புடம் போட்டு பார்த்து நீங்கள் பல்கலைக்கழகத்திற்கும் உங்களுடைய உயர் கல்வியையும் உயர் வாழ்க்கையையும் தீர்மானிப்பதற்கு இவர்களுடைய அனுபவ பகிர்வு மிக முக்கியமானது என்பதை கூறி இந்த NEC கல்வி நிறுவனத்திலே தொடர்ச்சியாக வந்து கற்று பெறுபேறுகளை பெற்ற மாணவர்கள் இங்கே ஒன்று கூடியிருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் வரவேற்று அவர்களுடைய கருத்து பகிர்வுக்கு நாங்கள் இடமளிக்கிறோம். அந்த வகையிலே கலைப்பிரிவிலே 3 சிறப்பு தேர்ச்சியினை 3A பெற்ற மாணவி என்ற அடிப்படையிலே செல்வி கிசாலினி மதிவதன் அவர்களை NEC நிறுவனத்தின் சார்பில் அவர்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு அவருடைய அந்த கல்வி புலத்தினுடைய செயற்பாடு மேலும் வளர்ச்சி பெற வேண்டும். அவர் இந்த கல்வி புலத்தினாலே உயர்நிலை பதவிக்கு வர வேண்டும். அது மட்டுமன்றி அவரோடு தொடர்ந்து ஏனைய மாணவர்களும் உயர் பெறுபேறுகளை பெற்றிருக்கின்ற ஏனைய மாணவர்களையும் வாழ்த்துக்களை இங்கே இருக்கின்ற மதிப்புக்குரிய ஆசிரியர்களுடைய சார்பிலும் நிறுவனத்தினுடைய சார்பிலும் நிறுவன நிர்வாகி முகாமையாளர்கள் சார்பிலும் நாங்கள் அவர்களினுடைய கல்வி வளர்ச்சி மேலும் மேலும் வளர்ச்சி பெற வேண்டும். எல்லோரும் உயர் பதவிகளிலும் உயர் அந்தஸ்துக்களையும் பெற வேண்டும். நல்லவர்களாகவும் நல்ல இந்த மண்ணிற்கு பெருமை சேர்க்கிறவர்களாகவும் அவர்கள் தொழிற்பட வேண்டும் என்பதை நாங்கள் வாழ்த்துக்களை கூறி இப்போது கிசாலினி மதிவதன் அவர்கள் தன்னுடைய அனுபவ பகிர்வினை முன்வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறோம். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இந்த டியூஷனுக்கு வந்ததே டெனோல்ட் அண்ணாக்காக தான். இப்படி அவரை தெரியுமன்றதால தான் NECக்கே சேர்த்தவே. ஏனெண்டா டெனோல்ட் அண்ணாலே தெரியும் எப்படின்ட்டு. மற்ற டியூஷனை விட இங்கே தான் எப்படி சொல்கிற கட்டுப்பாடு கூட. இப்போ இன்டர்வல் டைம்ண்டா கூட டெனோல்ட் அண்ணாங்கிற வெளியில் விடுறே இல்லை. அதை விட ஃபோன் முக்கியம், இங்கே பார்க்கவே கூடாது. ஃபோன் பார்த்தெல்லாம் நாங்கள் பேச்சு வாங்கினால கணக்க
அவர் பேசியக்கெல்லாம் உண்மையாக தோணும், ஐயோ என்னடா டியூஷன் விட்டு நிற்கலாம்னு கூட தோணும். இப்போ உங்களுக்கும் மேபி எல்லாரும் பேச்சு வாங்கியிருப்பீங்கள் தான். அதை விட எப்படி சொல்கிறேன், ஸ்கூலில் எக்ஸாம் நடந்தால் கூட டெனோல்டனாக்கு பயத்தில் தான் வாசல்லேருந்து வருவோம். மார்க்ஸ் கேட்பார், கேட்டால் பேசுவாருண்டு ஒளிஞ்சு வருவோம். ஆனால் அவர் அப்படி இருந்தாலும் தேடி வந்தே மார்க்ஸ் கேட்பார். இப்போ குறைஞ்சிட்டேன்டா கூட பேசுவார். அப்போ எக்ஸாம் ஒன்று நடக்க போதண்டைக்கே தோணும், ஐயோ டெனோல்டனா பேசுவார் படிக்கணும் அப்படின்ட்டு. இப்போ உங்களுக்கும் தோணும் தான், அவர் பேசிக்க என்னடா அவர் இப்படி பேசுகிறாரு என்னன்னா அது அப்போ தெரியாது, பிறகுதான் தெரியும் ஓகே எங்களோட நல்லது தான் அவர் பேசுகிறாருண்டு. அடுத்த தமிழ் சாரை சொல்லணும்னா, நான் ஏழில் தமிழ் எடுக்க போகிறேன்டவே எல்லாரும் சொன்னவே தமிழ் கஷ்டம், ஏன் தமிழ் படிக்காத அப்படின்ட்டு. நான் இல்லை தமிழ் படிப்பேன் எடுத்தேன். ஆனால் சார்கிட்ட படிக்க வலிக்கிட்ட பிறகு தமிழ் எனக்கு அந்த கஷ்டம் மாதிரியே இல்லை. நான் படித்த 3 பாடத்திலேயுமே ஈஸி எதன்னு கேட்டால் தமிழ் தான் உண்மையாகவே ஈஸி மாதிரி. ஏன்டா சார் படிப்பிக்கிறது அப்படி. இப்போ ஒவ்வொரு பாடம் படிப்பிச்சாலும் முடிவேக்க எக்ஸாம் வைப்பேன். எக்ஸாம் வச்சு இப்போ கூட மார்க்ஸ் எடுத்தால் கூட இப்படி சொல்ல சாம்பியன் அப்படி கொடுப்பேன். ஆனால் ஒரு நாளுமே அதை ஒன்றும் வாங்கினது இல்லை. இப்போ மற்ற பிள்ளைகள் வாங்கிக்க தோணும், ஓகே அடுத்த எக்ஸாமில் நாங்களும் எடுக்கணும் அப்படின்னு தோணும். அதை விட எப்படி சொல்கிறது, எல்லாத்துக்குமே எக்ஸாம் அடிக்கடி வைப்பேன். சார் வைக்கிற எக்ஸாமை ஒழுங்காக இப்போ செஞ்சு அப்படி இருந்தாலே ஓகே படிக்கணும் அப்படி இருக்கும். அதை விட இப்போ எக்ஸாம் கிட்ட வரைக்கும் சார் செமினார் வைப்பார். அதில் சார் செலக்ட் பண்ணி தருவார். அதில் நாங்கள் சாய்ஸ் விடாமல் நாங்கள் அவ்வளோவுமே படித்தாலே ஓகே கன்ஃபார்மாக ஏஎல்ல நாங்கள் எடுக்கலாம் அப்படித்தான் சார் படிப்பிச்சு விடுவார். ஆனால் என்ன ஒழுங்காக வரணும் கிளாஸுக்கு, ஒழுங்காக வந்தால் தான் சார் படிப்பிக்கிறது விளங்கும். பொலிட்டிக்கல் அப்படி பொலிட்டிக்கல் சார்கிட்ட நான் நினைக்கிறேன், நீங்கள் என்இசியில் தொடங்கி ஒரு 3-4 நாள் கழித்து வந்தேன் போல். வந்த ஸ்டார்ட்லாம் உண்மையாக விருப்பப்பட்டு தான் படித்தேன். முன்வாங்கில் இருப்பேன். பிறகு கொஞ்சம் கிளம்ப உண்மையாகவே நான் படிக்கிறத விட்டுட்டேன். கடைசி வாங்கில் தான் போயிருப்பேன். சார் அப்படி பேசுவேன். ஒரு நாள் எல்லாம் நான் ஞாபகம் பேசி அழுதேன் நான். அப்போ சார் சொன்னவர், இது அழுதா எல்லாம் ஒன்றும் இல்லை, இன்னும் ஃப்ரெண்ட்ஸோட கூட இருக்கக்கூடாதுன்னு சொன்னவர். நீ ஃப்ரெண்ட்ஸோட இருக்கக்கூடாது, முதல் மாதிரி படிக்கிறல என்ன தனியை கொண்டாந்து இருத்தி விட்டுருவேன். தனியை தான் கூட நாள் தனியாக இருந்திருக்கிறேன் சார். ஃப்ரெண்ட்ஸோட இருந்தாலும் பிரித்து கொண்டாந்து விட்டுருவேன். அதை விட இப்படி சொல்கிறேன், இப்போ கிளாஸுக்கு வரையில இருந்தாலும் சொல்லுவார், நீ வரையில உனக்கு சொல்லி தர மாட்டேன். நான் பிறகு அப்படி விலங்கையில் என்ன திருப்ப சொல்லி தருவேன். எத்தனை தரம் கேட்டாலுமே சொல்லி தருவார். அப்படித்தான் சார். அதை விட சாரும் அப்படித்தான் அடிக்கடி எக்ஸாம் வைப்பார். கூட எங்களுக்கு நிறைய எக்ஸாம் வச்சிருக்கிறார். கூட MCQ தான் வைப்பார். படிக்கிறதே இல்லை. இடையில நான் படிக்காமல் விட்டுட்டேன். அப்போல்லாம் உண்மையாக பேசினார். கடைசி நேரம் நல்ல பேசினேன். அது அப்புறம் ஓகே படிக்கணும் அப்படி என்ன எனக்கு தோணுது. மற்றது பவன் சார் லாஜிக் எப்படி சொல்கிறது, அவர் உண்மையாக பேசவே மாட்டார். எங்களை கிளாஸ்ல எல்லாம் உண்மையாக நாங்கள் குழப்படி அப்படி கத்துவோம். ஒரு நாளும் முகம் சொல்லிட்டு எங்களை பேசினதே இல்லை சார். இப்போ விலங்கையில் இப்போ சார் படிப்பிச்சு கொண்டிருக்கீங்க, நாங்கள் கதைச்சு கொண்டிருப்போம். அது தெரியும் சாருக்கு நாங்கள் கதைக்கிறோமெண்டு. சார் விலங்கையில் என் திருப்ப சொன்னாலும் பேச மாட்டார். நாங்கள் கவனிக்கையில் அது சொல்லி காட்ட மாட்டார். திரும்ப சொல்லி தருவேன். அவரை இப்போது அனுபவ பகிர்வினை மேற்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறோம். நிதர்ஷன். அனைவருக்கும் வணக்கம். என்இசி நிறுவனத்தை பொறுத்தவரையில் இங்கே படிப்புன்றதை விட ஒழுக்கம்தான் முக்கியமாக எல்லாரும் கதைச்சிருப்பினோம். எனக்கு தெரிஞ்சு என்இசி நிறுவனத்தை குழப்படி என்றக்கு எங்கட வச்ச தட்டி ஒரு தான் குழப்படி செய்திருக்க வேண்டாம்னு நான் தெரியலை. அப்படி இனி இல்லைன்னு குழப்படி செய்கிறாங்க. ஆனால் அதுக்கு என்ன சொல்கிற, அப்படி நாங்கள் செய்கிற குழப்படியெல்லாம் பெரிய லெவலில் இருக்காது. நாங்கள்லாம் என்ன குழப்படி செய்தாலும் படிக்கணுமென்ற ஒரு ரீதியில் படிச்சினாங்க. மற்றது என்இசி நிறுவனத்தில் நான் படித்த பாடம் தமிழும் பொலிட்டிக்கலும். தமிழ் எனக்கு 6ஆம் ஆண்டிலேருந்தே மிக விருப்பமான பாடம் என்றால் தமிழ் பாடம் தான். தமிழ் பாடத்துக்கு எனக்கு இது வரைக்கும் நான் எடுத்த எக்ஸாம் எதுலேயுமே எனக்கு 75 கீழே குறைஞ்சதே இல்லை. எனக்கு இங்கே 7 வந்த பிறகு எல்லாரும் பாடத்தெரிவில் 3 பாடம் தெரிவு செய்யணும்னு சொன்னவன். நான் அப்படி தெரிவு செய்த பாடத்தில் முதலாவதாக தெரிவு செய்த பாடம் தமிழ் பாடம். தமிழ் பாடம் தெரிவு செய்த உடனே இல்லைன்னு சொன்னவன். தமிழ் பாடம் தெரிவு செய்யாங்கோ 100 திருக்குறள் பாடமாக்கணும்னு சொல்லி தான் முதலாவது வெரைட்டினவங்க எல்லாரும். நாங்களும் பயந்துனாங்கள்ல 100 திருக்குறள் உண்டு. பிறகு பாஸ் பேப்பர் எல்லாம் எடுத்து பார்க்க ஒரு மனமுறையில் இதாக வந்துச்சு. இது வரைக்கும் வருஷம்புறா வந்த திருக்குறள் கொஞ்சம் வராது இந்த ரீதியில் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தாங்க. ஆனால் சார் 100 திருக்குறளும் படிப்பிச்சவர் எங்களுக்கு. அப்படி சரி என்ன செய்கிறேன்னு விட்டு நானும் பாஸ் பேப்பர் எடுத்து திருப்ப பார்த்துக்கொண்டே இருப்பேன். நான் செய்த ஒரு விஷயம் என்னென்னா
படிக்கணுமன்றதில் நான் ஒரு வித்தியாசமாக படித்தேன். நான் என்னென்னா பாஸ் பேப்பர் இருக்கும். பாஸ் பேப்பரில் 2019 2023 மட்டும் அந்த பாஸ் பேப்பர் எல்லாத்தையும் எடுத்து ஒரு இடமா வச்சுட்டு பிரித்தேன். நான் 2019 2020 2021 2022 அப்படி பிரிச்சுட்டு ஒவ்வொரு வருஷமும் அந்த கேள்விகள் எல்லாம் சோட்டாக எனக்கு விளங்கக்கூடிய மாதிரி குறித்து வச்சேன். நான் அதை குறித்து வச்சிருக்க பார்த்தா தெரியும் இந்த வருஷம் எந்த கேள்வி வருமோ அடுத்த வருஷம் எந்த கேள்வி வருமோன்ட்டு எங்களாலேயே கெஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஆனால் நான் அந்த ஒரு என்ன சொல்கிறது கெஸ் பண்ணிட்டேன், ஓரளவு இது வருமானு கெஸ் பண்ணிட்டேன். அந்த கேள்விகளும் வந்தது இந்த வருஷம் நான் எடுக்க வந்தது. ஆனால் அதை நம்பி மட்டும் நான் போயலை. அதை நம்பி போனால் சொல்லலாது. சில நேரம் சரக்கி விட்டுச்சுன்னா வாழ்க்கையை சரக்கி போடும். அதால் அது என்ன சொல்கிறது, எனக்கு நான் எடுத்த பாடம் பொலிட்டிக்கல் தமிழ் ராமா. போய் சரி எக்ஸாம் வந்துட்டு போய் எழுதுவோம்ட்டு போவேன். ஃபர்ஸ்ட் பார்ட் பேப்பர் வந்துச்சு, செய்துட்டு சரின்னு ஒரு சந்தோஷம். ஃபர்ஸ்ட் பார்ட் பேப்பரில் கட்டமைப்பு வினா வந்துச்சு, கொஞ்சம் கஷ்டம். அப்போ எனக்கு சாடையாக வேணாம் வருத்தம், என்ன செய்கிறது பொலிட்டிக்கல் சரக்கப்பது போலக்கு. ராமா எழுதிட்டு நல்ல சந்தோஷப்பட்டான். ராமா எனக்கு ஏ வருமெண்ட் அப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் எழுதின வச்சுக்கு நான் சொன்னேன் இது ஏ வருமெண்ட். அதில் ஓரளவு இதாகிட்டுது. அப்போ பொலிட்டிக்கலை தான் அடுத்த மெயின் பண்ணான். பாபு சார் பேச போகிறார் பொலிட்டிக்கல் மட்டும் பி ரிசல்ட்ஸ் வரக்கூடாதுன்னு நினச்சினான். ஆனால் வந்த ரிசல்ட்ஸ் பி தான். என்ன செய்கிறது தெரியலை. பொலிட்டிக்கல் கிளாஸுக்கு தொடங்கினிலேருந்து முடியும் மட்டும் எனக்கு தெரிஞ்சு வேலைக்கு வந்த விட பிந்தி வந்தது தான் நான். சார் வளமையாக பேசுவார், என்ன செய்கிறேன் எங்கள் ரோட்டில் வந்து எங்கேயோ வெறுறாங்க ஏன் பிந்தி வாராண்டெல்லாம் பேசுவார். சரி, ஆனால் ஒரு நாளும் சார் என்ன கிளாஸுக்கு வந்து கிளச்சி விடையலை. ஏன்னு எனக்கு தெரியலை. ஆனால் நான் வந்தால் நான் என்ன பொறுத்தளவு படிக்கணும் வேண்டி இருந்து படிப்பேன். படிச்சுட்டு நான் டவுட் எல்லாம் சார்கிட்ட கேட்பேன் என்ன மாதிரிண்டு. அவர் மே வருமெண்டு தான் எதிர்பார்த்தது, நானும் மே வருமெண்டு தான் எதிர்பார்த்தேன். வந்த ரிசல்ட்ஸ் பி. ஆனால் எனக்கு 2AB எடுத்த வச்சு ரிசல்ட்ஸ் வந்த வச்சுக்கு என்னை விட நிறைய பேர் ஆசைப்பட்டவே நான் 3A தான் வருமெண்டு. எல்லாருக்கும் தெரியும் தமிழ் பாடம் என்றாலே ஃபுல்லாக லவ் தான். லவ் நாங்கள் விரும்பி படிக்கிற பாடமே சங்கப்பாடல்லாம் என்ன சொல்கிறது, சங்கப்பாடல்ல தலைவன் தலைவி இந்த ஃபுல் ஸ்டோரியே நாங்கள் முதலாக படிக்கிறது. என்ன சொல்கிறது, மற்ற இலக்கணம் எடுத்தாலே எங்களுக்கு மண்டை வலிக்கிடும். என்ன இலக்கணம் பெறப்போகுது சரின்னு. ஆனால் இலக்கணம் எனக்கு கடைசியாக அந்த செமினார்ல எல்லாம் வச்சு எனக்கு 100 மார்க்ஸ் வந்தது இலக்கணம். அது கேரம் சார் தான். அவ்வளோ எக்ஸாம் இது செய்த நாங்கள் ஒவ்வொரு பயிற்சி படிப்படியாக செய்த நாங்கள். எத்தனையோ கதைத்தரங்கு நடந்திருக்கோம். எல்லாரும் போயிருப்பியல் இங்கே நடந்தே சில பிள்ளைகள் போயிருக்கும் வெளியில் கருத்தரங்கு. ஆனால் சார்லாம் நம்பிக்கைலாம் போச்சு, அது என்ன தெரியலை. ஆனால் என்ன தெரிஞ்சு நான் ஒரு இடம் தான் கருத்தரங்கு வந்தேன். இங்கே மட்டும்தான் தமிழில் சார் படிப்பிச்ச எல்லாத்தையும் திரும்ப படிச்சினான். செமினார் வந்தது எல்லாத்தையும் திரும்ப படிச்சினான். எந்த ஒரு சாரும் கருத்தரங்களை படிப்பிச்சு அந்த அவ்வளோ சிலபஸுக்கே எக்ஸாம் வச்சிருக்க மாட்டேனான். ஆனால் எங்களை தமிழ் சார் எக்ஸாம் வச்சார். ஒவ்வொரு பகுதியாக எக்ஸாம் வச்சவர். அந்த பகுதிக்கையும் ஒரே ஒருக்கா தான் எனக்கு மார்க்ஸ் குறைவு. முன்னுக்கு வேறு ஒரு படியை நின்றவன். அடுத்த நடந்த எல்லா எக்ஸாமுக்கும் என்ன மட்டும்தான் கூட வந்தது. என்ன தான் உயர் புள்ளி வந்தது. அதுக்காண்டி நான் பெருமையெல்லாம் சொல்லலை. அது காரணம் தமிழ் சார் தான். எனக்கு ஸ்கூலில் அந்த நேரம் ஸ்கூல்லேயும் இது நடக்கும். அப்படியே முடிச்சுட்டு தான் இங்கே வந்தேன் நான். எல்லாரும் அர்ப்பணிச்சு படிங்க. அடுத்த பொலிட்டிக்கல் சாரை பற்றி சொல்கிறேன்டா. ஏன்னா தெரிஞ்சு பேச்சாட்டலாக இருக்கட்டும் பாபு சாரை தான் நான் எப்போவுமே முதன்மையாக நினைக்கிறது. நானே நிறைய ஆசைப்படுறேன். எங்கேயும் கதைச்சா பாபு சார் மாதிரி கதைக்கணும். வெட்டு துண்டு ஒரு சொல்லிவிடும், வெட்டு துண்டு 2 சொல்லிவிடும். அப்படி கதை பேசுவார். ஏன்னா சேர்ந்த கதை பேச்சாட்டு எல்லாம் அவ்வளோ பிடிக்கும். டீச்சிங் அண்டைக்கெல்லாம் சும்மா வேறு லெவலாக கதைப்பார். ஒரு பாடம் படிப்பிக்கலாம் ஒரு விஷயம் ஆரம்பத்துலேருந்து முடிய மட்டும் படித்த சொல்லி தந்தாரா அவளாம் திரும்ப நாங்கள் சொல்லலாம். அந்த அளவுக்கு எங்களுக்கு மைண்டில் நிற்கும். பொலிட்டிக்கல் சார் வடிவாக சொல்லுவார். பொலிட்டிக்கல் கஷ்டம் எனக்குன்னு சொல்கிறேன். பொலிட்டிக்கல் கஷ்டமான ஒரு பகுதியை இலவாக படிப்பிக்கிறது தான் டீச்சர்ஸ் மாதிரி இருக்கணும். அதுலேயும் பாபு சார் எப்போவுமே பெஸ்ட். பொலிட்டிக்கல் பாடம் வந்த ஆரம்பத்திலேருந்து முடிய மட்டும் ஒரு 70-80 பேப்பர் மட்டும் எக்ஸாமை விட்டு எங்களை தந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை நடந்திருக்கும். 70-80 பேப்பர்கிட்ட இப்போவும் ஃபைல் பண்ணியிருக்கு. அவ்வளோ பேப்பரும் இப்போவும் வச்சிருக்கிறேன். அந்த பேப்பர்ஸையும் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு கேள்வியும் கஷ்டமாக இருக்கும். நாங்கள் இங்கே செய்யக்க யோசிப்போம், என்னடா பொலிட்டிக்கல் இவ்வளோ கஷ்டமாக வரப்போகுதுண்டு. ஆனால் அவ்வளோ கஷ்டமும் அங்கே எக்ஸாம் குளங்களும் சுகமாக இருக்கும். வேறு பார்த்தீங்கன்னா NEC நிறுவனத்தை சொல்லிக்க
நான் வந்து சேரேக இந்த எல்லா பாய்ஸும் நாங்கள் எங்களோட ஸ்கூல் பாய்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் வந்த நாங்கள். கடைசியாக நாங்கள் படித்தது 2 பேர் மட்டும். ஆனால் நாங்கள் எல்லாரும் ஒவ்வொரு காரணத்தால் போட்டாங்க. ஒழுக்க பிரச்சனைகள், படிப்பு பிரச்சனைகள், வேறு வெளி பிரச்சனைகள் எல்லாம் போட்டினோம். ஆனால் நானும் என்ன மறுபடியும் தான் இதுவரைக்கும் வசாவிலிருந்து இங்கே மட்டும் நாங்கள் வந்து படிக்கணும். தமிழ்ண்டெல்லாம் நீங்கள் எல்லாம் இதுவரை ஒரு தினம் பயப்படாதீங்க. சிலர் சொல்லித்தரதை படித்தாலே காணும். ஏன்னா நிறைய ஸ்பீச்செல்லாம் அங்கே இருப்பேன். ஒரே ஒரு விஷயம் வந்து நாங்கள் இருக்கிற இடத்துக்கு மட்டும்தான் மரியாதை. எங்களுக்கு ஒரு நாளும் மரியாதை கிடைக்காது. வடிவாக எல்லாரும் விளங்கிக்கொள்ளுங்க. நான் இந்த இடத்துல நிற்கிறேன்டா என் ரிசல்ட்ஸால் இந்த இடத்துல நிற்கிறேன். இல்லாட்டி நானும் அங்கெல்லாம் இருப்பேன். நாங்கள் எல்லாம் யோசிப்போம். படிக்கிறதே எவ்வளோ கஷ்டப்பட்டு யோசிச்சு படிப்பேன் நாங்கள். ஆனால் நான் மெட்ட மேலே யோசிக்கிறேன். எனக்கு படிப்பிக்கிற சேர் மேலே எவ்வளோ கஷ்டப்பட்டு படிப்பிக்கணும்னு நான் யோசிப்பேன். தமிழ் சேர் எல்லாம் கிடத்துறாங்க முடிய போகிற கட்டத்துலாம் பார்த்தீங்கன்னா தொண்டி அடைச்சி பெண்ணிப்பார். நான் வருத்தப்பட்டிருக்கிறேன். என்னடா சார் இவ்வளோ கஷ்டப்பட்டு படிப்பிக்கிறார். அப்போவே நான் சொன்னான் எனக்கு பெருதனியாக ஜூனி கிடைக்கணும்ன்ற ஆசைண்டு. அதுக்காண்டியே 3 எடுக்கணும்னு அப்போதும் ஆசைப்பட்டேன் நான். ஆனால் வந்த சார் 2AB 40 ரேங்க் பெருதனியாக கிடைக்கும் சார் சொன்னவர். அந்த நம்பிக்கையில் இருக்கிறேன். மற்றது சார் மேலே எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன். இது NEC நிறுவனத்துக்கு ஒரு ஹேண்ட்ஸப். காலத்தை கருத்திலே கொள்ளவும். ஏன்னா மாணவர் இருந்து கேட்கிறவர்களும் கடினப்படக்கூடாது, நாங்களும் கடினப்படக்கூடாது. அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து +I மேத்ஸ் படித்தேன், ஜப்பானில் படித்தேன். பேருந்து ஃபெயில் விட்டுட்டு படிக்காமல் விட்டுட்டு செகண்ட் SI படிக்கலை. அப்படியே வேலையை போயிட்டேன். சித்தப்பாட சிங்கா கம்பெனியில் அவர் மேனேஜர். அப்போ அங்கே வேலையை போயிட்டேன். அப்போ திடீரெண்டு சித்தப்பா சொன்னார், உங்களுக்கு வாழ்க்கைக்கு 3 years தேவை, அப்போ எக்ஸாம் எழுதுங்கன்னு சொல்ல. அப்போ நான் குவன்சர்ட்ட வீட்டுக்கு முன்னுக்கு கிரவுண்ட் இருக்குது, அங்கே கிரிக்கெட் விளையாட போகிறேன். அப்போ அங்கே அவர்கிட்ட மேரமேட்ட சும்மா கதை கேட்க சொன்னேன். அடுத்த கிளாஸ் குவன்சர் எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு தான் அப்படி படிக்க வந்தேன். அப்படி வந்து நான் 4 மாதம் இருக்கும் அட்மிஷன் போகிற டைம் தான் படிக்க தொடங்கி அப்படி தான் படிக்க தொடங்கினான். கோன்சர்ட்டு தான் போக தொடங்கினேன். கோன்சர்ட்டு தான் படித்தேன். நான் வேற ஒரு பாடம் இங்கே படிக்கலை. அப்படி படிக்க தொடக்கத்தில் கணவர் காலேஜினம் இது முதல் மேத்ஸ் படித்து ஃபெயில் விட்டவன், இனி இதை படித்தேன்னு பெரிய யோசனை பண்ணான் எல்லாம் சொன்னவன். அப்போ நான் போய் படித்து பார்த்தேன். ஓகே கோன்சர் படிப்பிக்கிற ஓகே இருந்தேன். அவர் வந்து கூட அர்ப்பணிப்பாக படிப்பிச்சார் எங்களுக்கு. இரவில் ஜூம் கிளாஸ் வைக்க எல்லா டியூஷனுக்கும் போயிட்டு வரைக்க அவர் இரவில் 7ஆம் வந்து தான் படிப்பார் ஜூம் கிளாஸ். அதில் கூட அவர் கஷ்டப்பட்டு சரங்கட்டினா வந்து படிக்கிறார். அப்படி அவருக்கு 7ஆம் அவர் தன்னை வரத்து தான் படிப்பிச்சார். அவர் படிப்பிச்சாதான் நான் இங்கே இப்படி நிற்கிறேன்னு சொல்லலாம். மற்ற எனக்கு 2 years வந்தது. மற்றது எக்ஸாம் டைம் ஹெல்த் இஷ்யூவை பார்த்துக்கொள்ளுங்க. ஏன்னா எனக்கு மீடியா செகண்ட் பார்ட் எழுதே காய்ச்சல். நான் செகண்ட் பார்ட் எழுதியில்லை, இப்போ படுத்துட்டேன். ஃபஸ்ட் பார்ட் மட்டும்தான் எழுதினேன். எஸ்தாம் வந்தது, அதையும் பார்த்துக்கொள்ளுங்க. எல்லாரும் 4 மாதம் இல்லை 2.5 வருஷம் படித்தா எல்லாராலையும் முன்னுக்கு வர முடியும். வகுப்புலேயே படிப்பிக்கிற விளங்கி படிச்சிங்கனாலே ஓகே, எல்லாரும் முன்னுக்கு வரலாம். தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் செல்வகுமார் சியான்சன். எனக்கு AL ரிசல்ட்ஸ் வந்து A to B. தமிழுக்கு A, பொலிட்டிக்கலுக்கும் எல்லாருக்கும் B வந்தது. நான் இங்கே AL 3 பாடம் என்ன எடுக்கிறேன்ட்டு 2 நண்பன் போட்டார் 3 பாடம். அதை பார்த்தா நானும் போட்டினான். முதல் போட்டது தமிழும் பொலிட்டிக்கல் பாடம் மட்டும்தான் நான் போட்டினான். 3ஆவது பாடம் என்ன போடுறேன்ட்டு தெரியாது. இங்கே வந்ததுக்கு பிறகு தான் வரலாறு எடுத்து பள்ளிக்கூடத்துக்கு ஃபோன் பதிஞ்சு விட்டுனான். தமிழ் பொலிட்டிக்கல் வரலாறுண்டு. இங்கே கிளாஸ் வந்த அப்புறம் எனக்கு கொஞ்சம் பேர் சொன்னவே தமிழ் எடுக்கிறது கஷ்டம், அதில் 100 திருக்குறள் 72 பாட்டுகள் இருக்குண்ட நான் பாடமெல்லாம் ஆர்வம்ண்டு முடிவு பண்ணிவிட்டு சேர்ந்து தான் நண்பனை கேட்டேன், நான் எடுக்கிறேன் நீ மறுறாண்டு. சரி கூட நாசமாக போகிறதுக்கு வரதான் இருக்கான்னு நான் என்று நானும் எடுத்து இங்கே வந்தால் தமிழ் சார் குவன் சார். எனக்கு ஆளை முன்னுக்கு பழக்கம் இல்லை. 2 கிளாஸ் பயமாக இருந்துச்சு. இப்போ இந்த பூவை பழகிட்டு சார் பெம்பல் அவர்கிட்ட வகுப்புனா பெம்பலாக தான் இருக்கும். 100 திருக்குறள்லாம் பெம்பல்லையே முடிஞ்சுது.
மற்ற அந்த 72 பாட்டு எப்படி பாடமாக்கினான்னு தெரியும். அதில் முக்கால்வாசி பாட்டு பாடமாக்கினேன் சார் இந்த பெம்பலோடைய. அதில் சேர்ந்த இது முன்னுக்கு படித்தது அரைவாசி மறந்துருந்தாலும் செமினாருக்கு வந்தான் ஃபுல்லாக சார் மினக்கட்டு முதல் பாடத்துலேருந்து முடிவு மட்டும் ஃபுல்லாக செமினாரில் திரும்ப படிப்பிச்சார் எங்களுக்கு இல்லை அது செமினாரில் திரும்ப படிப்பிச்சு நான் செமினாரில் படித்ததை மட்டும் படித்து தான் எனக்கு தமிழுக்கே வந்தது. அதை சொல்லுவேன். நான் மற்றது பொலிட்டிக்கல் சார் அவர்கிட்ட நான் தேங்க் பண்ண விரும்புகிறேன். ஏன்டா பொலிட்டிக்கல் படம் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் 10 மணிக்கு நடக்கும். நானும் இன்னொருத்தரும் ஒவ்வொரு நாளும் 10:30 தான் கிளாஸ் வருவோம். சார் எப்போ பேசினாலும் ஒரு நாளும் வெளியில் போக சொல்ல மாட்டார், உள்ளே எடுத்துருவார். அதுக்கு முதல்ல நான் சாருக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். மற்றது பொலிட்டிக்கல் என்றாலே எனக்கு முன்னுக்கு இருந்தே விருப்பம் இல்லை. இப்போ மட்டும் அப்படி தான் பொலிட்டிக்கல் இருந்தால் விருப்பமே இல்லாத பிறகு என்னென்று பி வந்தேன்ட்டு தெரியும். அதுக்கு சேர்ந்த இதுதான் சேர்ந்த இப்போ கற்பிட்ட சேர்ந்த நோட்ஸ் தான் வச்சு நான் அவர்கிட்ட நோட்ஸ் எவ்வளோ பார்க்க கஷ்டமாக இருக்கும். ஆனால் அது பாடமாக்கினா மனசுக்கு டக்குன்னு பதியும். மற்றது வரலாறு கடைசியாக தான் அந்த பாடம் எடுக்கிறதுக்குன்னே முடிவு பண்ணான். இங்கே வந்து பார்த்தா வரலாறு ஒன்றுன்னு வச்சா 2 வரலாறு இருக்குது. இலங்கை வரலாறு, ஐரோப்பிய வரலாறாம். அதில் இலங்கை வரலாறு ஓஎல்ல சி வந்தது. சேர்ட ஓஎல்ல படிப்பிச்ச சேரப்பை கேட்டால் உனக்கு வரலாறு சி வந்தது, ஏஎல்எம்பி அதை எடுக்கிற கஷ்டம் பேர் பாடம் மாறுண்ட. நான் பரவாயில்ல கொஞ்சம் படிப்பு பண்ணான் வந்தான். இங்கே தர்மியன் சார் படிப்பிச்ச வரலாறு அப்போ முதல் நாளே பெம்பலாக போச்சு. அப்படியே இலங்கை வரலாறு தான் சார் முதலாவது படிப்பிச்சார். ஐரோப்பிய வரலாறு இன்னண்டே இலங்கையில் சார் படிப்பிக்க தான் முழங்கினது. முதலாவது கிரேக்க நாகரிகம் படிப்பிச்சார். ஒரு டியூட் தந்தவர். அந்த டியூட்டை தான் ஃபுல்லாக பாடமாக்கினான் சார். சொயிஸ் கொஞ்சம் தலைவர். அந்த சொயிஸ் ஃபுல்லாக பாடமாக்கிட்டு போனான். அதில் அரைவாசி வந்தது, அரைவாசி வரையில. அதெல்லாம் எனக்கு பி வந்தது. என்ன நாகரிகம்னா முதலாவது கிரேக்க நாகரிகம் பெருமட்டு படிப்பிச்சு விட்டார். ஆனால் வந்தது உரோம நாகரிகம். உரோம நாகரிகமும் வெறும் படிச்சுட்டு போய் சொன்னார். நான் ஈஸி பார்த்து சொயிஸை மட்டும்தான் படிச்சுட்டு போனேன். அதனால் சொயிஸை நம்பி போகாமல் எல்லாத்தையும் படிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுதுங்க. நன்றி. தொடர்ந்து செல்வி ஜதுர்ஷியா. நான் தமிழ் டான்ஸ் மீடியா பாடம் எடுத்தேன். இங்கே தமிழ் மீடியாவும் படித்தேன். நான் எனக்கு 2AC வந்தது. நான் முதல் எடுத்த பாடம் ஹிந்து கல்ச்சர் மீடியா லாஜிக். தமிழெல்லாம் ஹிந்து கல்ச்சர் டான்ஸ் லாஜிக் தான் எடுத்தேன். நான் இப்போ அது பிறகு லாஜிக் எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணிக்கே சொன்னவே கஷ்டம் வந்து செட் ஸ்கோருக்காண்டி எடுத்தேன். எனக்கு இப்போ கஷ்டம் வந்து நான் மீடியாவுக்கு மாறினான். அது தமிழ் வரைக்கும் எல்லாரும் சொன்னவே அதை விட ஹிந்து கல்ச்சர் பரவாயில்ல, தமிழ் வாரத்துக்கு ஹிந்து கல்ச்சர் படிங்கன்னு சொன்னவே. ஆனால் நான் இல்லை பரவாயில்லன்னு தமிழுக்கு வந்துடுறேன். இந்த டியூஷன் சேர்ந்தது என் ஃப்ரெண்டுக்காண்டி. அவள் இங்கே படிக்கிறான்றது தான் நான் சேர்ந்தேன். ஆனால் அவள் படித்தது மெட்டேன்டிசியில். எங்களோட வீட்டை இங்கே சேர்ந்தா மாற்ற மாட்டினேன். பேருந்து அப்படியே இங்கே படித்தேன். நான் இங்கே தமிழ் இங்கே குவன் சாரால் நான் இந்த ரிசல்ட்ஸ் எடுத்தேன். ஸ்கூல்லையெல்லாம் நான் டான்ஸ் எடுத்ததால டான்ஸ் போட்டி ப்ரோக்ராம் அது இதுண்டு கிளாஸ்லேயே நிற்கிறேன். என் கொப்பியே எத்தனை நேரம் போட்டு பறந்துருக்கு. பிரின்சிபல்கிட்டையெல்லாம் நின்றுருக்கிறேன். வகுப்பில் இருக்கவே மாட்டேன். இங்கே தான் எல்லா கிளாஸும் வருவேன். ஒரு நாள் நிற்கல பெருசாக இங்கே குவன் சாராலான்னு எனக்கு தமிழையே வந்தது. நான் வீட்டை போய் படிக்கிற ஆளும் இல்லை. அம்மாட்டையெல்லாம் அவ்வளோ பேச்சு வேண்டுவேன். இங்கே சார் சொல்கிறத கேட்டுட்டு இருக்கிறதால எனக்கு இந்த ரிசல்ட்ஸ் வந்தது. நான் சாய்ஸ் பண்ணி தான் படித்தேன். நான் இதுதான் வருமெண்டு சார் எக்ஸாம் பேப்பர் ஒரு பாடம் முடிய இங்கே நான் டியூஷனில் மார்க்ஸ் குறைய விட்டுறக்கூடாதுன்றதுக்காண்டியே படித்தேன். நான் ஆனால் அதை நான் ரிவிஷன் பார்க்காம தான் எக்ஸாமுக்கு போனான். ஆனால் இவர் சார் எக்ஸாம் வச்சதால எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருந்ததால எழுதி எடுத்தேன். நான் வெண்மன கிராமம் எல்லாம் ஃபைனலுக்கு படிக்கவே இல்லை. சார் எக்ஸாமுக்கு வச்சதால படித்தேன். நான் அது கொஞ்சம் ஞாபகம் இருந்ததால எழுதினான். எனக்கே வந்தது. மீடியா சார் நோட்ஸ் பெருசாக இல்லை, ஆனால் அவர் வாயாலேயே கணக்கு கழிச்சிருவார். அதை நோட் பண்ணி வச்சு எழுதினா நல்ல மார்க்ஸ் வரும். மீடியா என்னை பொறுத்த வரைக்கும் சரியான கஷ்டம். எனக்கு அதான் சி வந்தது. நான் ஃபெயில் விடுவேன் தான் நினச்சேன். மீடியா ஏதோ எழுதி சி வந்துட்டு சார் வாயில் கொட்டை வச்சு எழுதித்தான் இந்த ரிசல்ட்ஸ் வந்தது. நான் தமிழ் சாருக்கும் மீடியா சாருக்கும் தேங்க்யூ சொல்கிறேன். தொடர்ந்து செல்வி ஜீனா சரண்யா. அனைவருக்கும் வணக்கம். நான் இங்கே 3 பாடமும் இங்கே தான் எடுத்தேன். நான் ஜியோகிராஃபி, தமிழ், ஐடி எடுத்தேன். நான் எனக்கு ஐடி சி வந்தது, மற்ற ஜியோகிராஃபி தமிழ் ஏ வந்தது. நான் டெனோல்டன்னா நாங்கள் தூரத்துலேருந்து வாரதால் சொல்லுவார். அடிக்கடி படிக்கணும், தூரத்துலேருந்து வாங்க அப்படின்ட்டுலாம் சொல்லுவார்.
மற்ற தமிழ் நான் எடுக்கும்போது முதல் ஆர்ட்ஸ் பாடமே எடுக்க வேணாமண்டவ நான் அப்படி இன்னும் ஆர்ட்ஸ் பாடம் எடுத்தேன் நான். அப்போ தமிழ் எடுக்கும்போதே நோட்ஸ் பாடம் நிறைய பாடமாக்கணும் அப்படி என்றெல்லாம் சொன்னவ. நான் இங்கே எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வர முதலே வந்து சேர்ந்துட்டேன். அப்போ முதல் கிளாஸே என்ன சங்ககாலம் தான் சார் எடுத்தவர். அப்போ முதல் கிளாஸே நல்ல ஃபன்னாக போச்சு. அப்போ அந்த முதல் கிளாஸ் படித்ததே நல்ல மறக்காமல் அப்படியோ நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. அப்போ தமிழ் எல்லாம் நீ படிக்கலாம்னு நினச்சேன். பிறகு அப்படியே ஒவ்வொரு கிளாஸும் நல்ல சார் நல்ல எங்களுக்கு எப்படி விளங்குமோ அப்படித்தான் படிப்பிப்பார். மற்றது செமினார் கிளாஸுக்கெல்லாம் செமினார் முடிஞ்சோன்னே ஒவ்வொரு எக்ஸாம் வச்சு இந்த இதுகளெல்லாம் கொடுப்பார். அப்போ நிறைய நாங்கள் படிக்கணும் எங்களுக்கு தோணும், நல்ல மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்றலாம் தோணும். அவர் இந்த என்னென்ன எக்ஸாமில் வச்சு இந்த சாய்ஸ் பண்ணி தாராரோ அதை நாங்கள் அதுக்கு சாய்ஸ் பண்ணாமல் படித்தாலே நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கலாம். மற்றது ஜியோகிரஃபி சாரை சொல்லணும் ஏண்டா நாங்கள் நிறைய கூட ஃபுல்லாக கேர்ள்ஸ் தான், 2 பாய்ஸ் தான் படித்தவ, மிச்சம் எல்லோரும் கேர்ள்ஸ் தான் படித்தனாங்க. அவர் எங்களுக்கு இந்த என்ன சொல்கிற கிழமை நாள்லேயும் கிளாஸ், மற்ற உலகப்படத்துக்கண்டு ஒரு தனியாக கிளாஸ், அப்படி டியூட் எல்லாம் எங்களை டியூட் அடித்து தருவார், உலகப்படம் எல்லாம் தருவார். ஆனால் அதுக்கண்டு டியூட் எல்லாம் எவ்வளோ எல்லா பாடத்துக்குமே டியூட் தருவார். ஆனால் அதுக்கண்டு எக்ஸ்ட்ரா காசோ அப்படி வாங்கவே மாட்டார். மற்றது என்ன டவுட் என்றாலும் நாங்கள் இப்போ ஃபோன் எடுத்தால் அப்படி இது எல்லாம் சொல்லி தருவார். மற்ற அவன் செமினார் கிளாஸும் அப்படி தான் 3 புவியலுக்கும் தனித்தனி பிரிவு 3 புவியலுக்குமே கிளாஸ் எடுத்தவர். அவரும் எல்லா நீட்டாக தான் செஞ்சு எங்களுக்கு கடைசி எப்படி நாங்கள் செய்யணுமோண்டு சொல்லி தந்தவர். மற்ற அவரும் ஒவ்வொரு புவியலுக்குன்னு எங்களுக்கு கிட்டத்தட்ட 6 எக்ஸாம். நாங்கள் எல்லாட்ட கிளாஸும் முடிஞ்ச பிறகும் நாங்கள் வந்து எக்ஸாம் செஞ்சு கொண்டே இருந்தோம். நாங்கள் அந்த மழையெல்லாம் அப்போ நாங்கள் வந்து செஞ்சு கொண்டே இருப்போம். அந்த எக்ஸாமில் வந்த கேள்விகள் எல்லாம் எங்களுக்கு ஏஎல்ல வரும்போது நல்ல ஈஸியாக இருந்துச்சு. மற்றது நான் இங்கே ஐடி எடுத்தேன். நான் ஐடி ஏன் எனக்கு சி வந்தேன்டா சார் நல்லா படிப்பிப்பார். நான் ஏன் சி எடுத்தேனான்டா நான் கிளாஸுக்கு ஐடி நல்லா மார்னிங் நடக்குதா 7க்கு நடக்கும். அப்போ நான் கேர் அப்போ நான் அங்கே 6 ஹாலுக்கு அப்படி பஸ் எடுத்தால் தான் இங்கே நிற்கலாம். அப்போ நான் அதில் பஞ்சு பார்த்து சார் கிளாஸ் முதல் நல்லா கட் பண்ணிட்டேன். அப்புறம் பேப்பர் கிளாஸுக்கு தான் ஒழுங்காக வந்தேன். நான் அப்படி வந்தே சார் சொல்லி தந்து ஓகேயா இருந்தது. நான் பி அப்படி வெறுமனு தான் நெச்சேன் நான். ஆனால் சி வந்தது. இன்னும் நான் ஒழுங்காக வந்திருந்தா எடுத்திருக்கலாம். மற்ற குவன் சார் எல்லாம் ரிசல்ட்ஸ் நான் இன்னும் பார்க்கவே இல்லை. சார்லாம் நம்பினவர் 3A வருமானலாம் நம்பினவர், எல்லா பிள்ளைகளுக்கெல்லாம் சொன்னவர். அப்போ நான் சார்லாம் ஃபோன் பண்ணவர். எனக்கு எடுக்கவே பயமாக இருந்தது, ஆன்சர் பண்ணி திருப்பி சொல்லவே இப்படி 2AC அண்டு உங்களுக்கு என்னண்டா நீங்கள் சார் இந்த கடைசி செமினாருக்கு எல்லா எக்ஸாமும் படிக்காட்டியும் வந்து செய்யுங்கோ. அதுலேருந்தே உங்களுக்கு அந்த என்ன சொல்கிறது கடைசி எக்ஸாமும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மற்ற எனக்கு சார் மேலே தான் இருக்குன்னு தேங்க்யூ சொல்கிறேன் அண்ணாக்கு. மற்ற இந்த NEC கல்வி நிறுவனத்துக்கு நன்றி. ஓஎல்ல வந்து ஹிஸ்ட்ரி ஏ எடுத்தபடியாக நான் ஏலையும் படிக்கலாம் என்ற இதில் தான் நான் வந்தேன். ஆனால் வந்த பிறகு தான் எனக்கு தெரியும் அதில் ஃபஸ்ட் பார்ட்லாம் கேள்வி வராது, விட மட்டும்தான் நாங்கள் கண்டுபிடிக்கணும் அண்டெல்லாம் அதுக்கு பிறகு தான் தெரியும். தெரிஞ்ச பிறகு வேணாம் இது ஐயோ வேணாம் மாறுவோம் என்ற இதில் தான் நான் நின்று நான் ஹிந்து கல்ச்சருக்கு மாறுவோம் அப்படின்றது. நான் முதல் ஹிந்து கல்ச்சருக்கு போய் இப்போ இந்த வேணான்னு ஜோக்ரவி படித்தேன். நான் இப்போ ஹிஸ்ட்ரியை விட்டுட்டு ஹிந்து கல்ச்சர் போவோம்ன்றெல்லாம் பிளான் பண்ணி இதெல்லாம் நடந்தது. இப்போ இல்லை வேணான்னு கடைசியாக விட்டு ஹிஸ்ட்ரி படித்தேன் நான். ஆனால் ஹிஸ்ட்ரி வந்து நான் ஓஎல்ல நினச்சது நான் ஒரு வேறு சார்கிட்ட தான் போவேன்ட்டு எல்லாம் பிளான் எல்லாம் பண்ணி அப்போவே இருந்தது. அப்புறம் தர்மியன் சாரை காட்டினது என் ஃப்ரெண்ட் ஒரு ஆள். சரின்ட்டு எனக்கு ஸ்டார்டிங்கில் விருப்பம் இல்லை வாரத்துக்கு. ஏன்னா நான் நினச்சது வேறு சார், இங்கே வாரது வேறு சார்ன்னொன்னே நான் குழம்பிட்டேன். பிறகு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ் என் அக்கா எல்லாருமே இங்கே சார்கிட்ட தான் படித்தது. அப்படி பழகி வந்து தான் இப்போ இந்த சார்கிட்ட படித்தேன் நான். சார் சொல்கிறது தான் அங்கே எக்ஸாம் பேப்பர், சார் தான் செட் பண்ணுறது பேப்பர், அந்த மாதிரி தான் பேப்பர் வரும். சில பேர் இப்போ சார் சொன்னது வரையிலேண்டு அப்படி எனக்கு எதுவுமே தெரியலை. சாய்ஸுக்குள்ளே சாய்ஸ் பண்ணினா வராது தான். சார் தாரதை அப்படியே படித்தா தந்த சாய்ஸை அப்படியே படித்தா பேப்பர் செய்யலாம். நான் என்னை பொறுத்த வரைக்கும் யூரோப் ஹிஸ்ட்ரி நான் பார்த்து சிரித்தேன். நான் பேப்பர் அதில் இருந்து சிரித்தேன். நான் அதுவே ஹிஸ்ட்ரி பேப்பர் நான் அதில் இருந்து அழுதுனேன். எக்ஸாம் ஹாலில் இருந்து அழுதுனேன். அது எந்த பிள்ளை சார் அந்த ஹிஸ்ட்ரி இதில் வந்து எல்லாமே தந்தவர். நான் ஹிஸ்ட்ரிக்குள்ளே சாய்ஸ் பண்ணேன். எனக்கு ஹிஸ்ட்ரியில் வந்து ஸ்ரீலங்கன் ஹிஸ்ட்ரியை விட யூரோப்பில் இன்ட்ரெஸ்டாக இருந்தது. அது நல்லா படித்தேன் நான். ஆனால் ஸ்ரீலங்கன் அந்தளவுக்கு நான் படிக்கலை. எனக்கு குறிப்பிட்ட பாடம் மட்டும்தான் விழுந்து படித்தேன் அப்படி. ஆனால் அந்த பாடங்கள் அங்கே வரையில. ஆனால் அந்த பாடங்கள் சார் தந்து வராட்டியும் மிச்சம் அவ்வளோ பாடமுமே வந்தது. சார் தந்த சாய்ஸ் தான், பேப்பரே சார் தந்தது தான். அப்படி சார் செட் பண்ண பேப்பர் தான் அப்படியே வந்தது.
படிக்காது ஸ்ரீலங்கன் எங்களை என்ற பிள்ளை அதனால தான் வந்தது. எனக்கு கை கொடுத்தது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட். நான் கலெக்ஷன் சார் இந்த கலெக்ஷன் அப்படியே படித்தேன். நான் சார் ஸ்டார்டிங்லேருந்து சொன்னது வந்து கலெக்ஷனை படிங்க. ஆனால் நாங்கள் எங்கள் கிளாஸில் யாருமே கேட்டதில்லை, ஒரு நாள் கூடி கேட்டதில்லை, ஒரு நாள் கூடி கலெக்ஷன் தொட்டு பார்த்ததில்லை. சார் மிச்ச டியூஷனுக்கு என்ன மாதிரி எக்ஸாம் வச்சாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எங்கள்ட இதுக்கு எக்ஸாம் எப்போவுமே எக்ஸாம், விடிய எக்ஸாம், மத்தியானம் எக்ஸாம், டெய்லி எக்ஸாம் மட்டும்தான். நாங்கள் போய் படித்த நாளை விட எக்ஸாம் எழுதின நாள் தான் கூட. அப்போ எல்லாமே சொன்னவர் கலெக்ஷன் படிங்கன்னு. நான் கடைசி வரைக்கும் கலெக்ஷன் படித்ததே இல்லை. அந்த எக்ஸாமுக்குமே பார்ட் 2க்கு தான் படிச்சுட்டு போக முடியும், ஒரு நாளுமே கலெக்ஷன் தொட்டு பார்த்ததில்லை. கடைசி ஃபைனல் எக்ஸாமுக்கு தான் இருந்து படிச்சுட்டு சார் அந்த கொஞ்சம் பேப்பர் செஞ்சு பார்த்தேன். நாங்கள் அப்போ தான் விளங்கினது, ஓ சார் அந்த கலெக்ஷன் தான் பேப்பரில் இருக்குது, நாங்கள் படிக்காத எங்களோட பிள்ளைண்டு. கடைசியாக நான் ஜூரோ படிவாக செஞ்சுட்டு ஸ்ரீலங்கன் சொதப்பிட்டு தான் வந்தேன். நான் எனக்கு வடிவாக தெரியும் செய்யலை. ஆனால் எனக்கு ஏ வாரத்துக்கு கை கொடுத்தது சார் கலெக்ஷன். சார் சொன்ன மாதிரி கலெக்ஷன் படித்தபடியாக தான் நான் அது செஞ்சேன். அதனால் சாரோட சாய்ஸ் தான் ஃபுல்லாக வந்தது. சாரை நம்பி படிங்க, சாய்ஸுக்குள்ளே சாய்ஸ் பண்ணாமல் படிங்க. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு 3B ரிசல்ட்ஸ் வந்தது. இந்த ரிசல்ட்ஸ் வர்றதுக்கு எனக்கு எல்லாருமே 3A வருமெண்டு தான் இந்த சார் மேர் டெனோல்டன்னா என் வீட்டில் இருக்கிற எல்லாருமே நினச்சவ. நான் கூட ஒரு ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக எனக்கு 3A வருமென்னு நினச்சிக்கொண்டு தான் இருந்தேன். நாங்கள் சரியாக குழப்படி செஞ்சு தான் இங்கே படித்தோம். நாங்கள் 3 சார் மேரிட்டையும் டெனோல்டன்னாட்டையும் டெய்லி பேச்சு வாங்குவோம், நிறைய பேச்சு வாங்கியிருக்கிறோம். எங்களை மாதிரி ஒருத்தருமே பேச்சு வேண்டியில்லை. எங்களோட பட்சில் அவ்வளோ குழப்படி செஞ்சு பேச்சு வாங்கியிருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு இதெல்லாம் தாண்டி 3 சார் மேருமே நல்லா படிப்பிச்சவ. முதலாவது பாபு சார் பொலிட்டிக்கல் சயின்ஸ்க்காகத்தான் நான் ஸ்கூலெல்லாம் மாறி பொலிட்டிக்கல் சயின்ஸ் பாடம் எடுக்கணுமென்று வந்து சேர்ந்தேன். நான் பாபு சார் வந்து பொலிட்டிக்கல் சரியான கஷ்டமான பாடம். ஆனால் அவர் சொல்கிறது பயோமேத்ஸ் எப்படி கஷ்டமோ அதே மாதிரி பொலிட்டிக்கலும் ஒரு குவாலிட்டியான பாடம் என்று சொல்கிறவர். ஆனால் அந்த கஷ்டமான பொலிட்டிக்கலையும் எவ்வளவு சுகமாக சொல்லித்தரலாமோ அவ்வளோ சுகமாக சொல்லித்தருவார். நாங்கள் எத்தனை தரம் திருப்ப கேட்டாலும் அவர் அந்த பாடத்தை முகம் சுளிக்காமல் சொல்லித்தருவார். நிறைய பேப்பர் செஞ்சு விடுவார். நிறைய கிளாஸ் செமினார் கிளாஸ் எல்லாம் 2 செமினார் எல்லாம் வைப்பார். நாங்கள் அந்த செமினாருக்கெல்லாம் வந்து சாரோட பேப்பரெல்லாம் ஒழுங்காக செஞ்சு அவர் தார நோட்ஸை டெய்லி படித்தா இதில் நீங்கள் பொலிட்டிக்கல் எடுக்கிற எல்லாருமே ஏ எடுக்கலாம். என்ன மாதிரி நீங்களும் வீணாக பிள்ளை விட்டுட்டு பேர்ந்து கவலைப்படாதீங்கோ. அடுத்தது தமிழ் சார் வந்து எப்படி சொல்கிறேன்டா, தமிழ் வந்து எல்லாருமே கஷ்டமென்று சொல்கிற வேண்டா, கட்டுரை சுருக்கம் சிறுகதைண்டு நிறைய இருக்குது பாடமாக்கணுமெண்டு. ஆனால் தமிழ் சார் வந்து தமிழை ஈஸியாக சொல்லித்தருவார். எங்களை கஷ்டப்படுத்தாமல் 100 திருக்குறளையும் அவரே பாடமாக்கங்களை வைப்பார். ஸோ நீங்கள் தமிழ் சாரோட செமினார் எல்லாத்துக்குமே கட்டாயம் வாங்கோ, கிளாஸுக்கும் ஒழுங்காக வாங்கோ. ஏன்னா இப்போ ஃபன் பண்ணிட்டு பிறகு நீங்கள் கவலைப்பட்டு ஒன்றுமே நடக்க போகிறதில்ல. ஸோ இருக்கிற காலத்தில் நீங்கள் ஒழுங்காக வந்து சார் மேரோட செமினார் எல்லாம் ஒழுங்காக இருந்து பேப்பர் எல்லாம் செஞ்சாலே கண்டிப்பாக உங்களுக்கு 3A ஈஸியாக வரும். அடுத்தது பவன் சார் வந்து சரியான சாஃப்ட். நாங்கள் செய்கிற குழப்படிக்கெல்லாமே அவர் பொறுத்து கொண்டு எங்களுக்கு லாஜிக் படிப்பிச்சவர். எங்களுக்கு ஒரு கணக்கு எத்தனை நேரம் சொல்லி தந்தாலும் விளங்காது, ஆனால் அவர் பொறுமையாக இருந்து சொல்லி தருவார். எங்களுக்கு எக்ஸாம் ஒரு கிழமை இருக்கிற வரைக்கும் சார் கிளாஸ் வச்சவர். அதே மாதிரி அவர் வந்து 3 சார் மேருமே தங்களை அர்ப்பணித்து தான் எங்களோட ரிசல்ட்ஸுக்காக போராடினோம். ஆகவே நீங்களும் என்ன மாதிரி விளையாடாமல் ஒழுங்காக படித்து எல்லாரும் உங்களோட 3A எடுத்து யூனிவர்சிட்டிக்கு போக வாழ்த்துக்கள். தேங்க்யூ. மாணவர்கள் தங்களுடைய அனுபவ பகிர்வுகளை முன்வைத்திருக்கிறார்கள். இவர்கள் தொடர்பாகவும் ஆசைகள் தொடர்பாகவும் நிறுவனம் சார்பில் திருவாளர் ரோல்டன் அவர்கள் தன்னுடைய சிறிய கருத்துக்களை முன்வைக்குமாறு அழைக்கிறார். எல்லாருக்கும் வணக்கம். 2024 காபோதா உயர்தர பரீட்சையில் சிறந்த பெறுபவர்கள் பெற்று இன்றைய தினம் எமது கல்வி நிறுவனத்திற்கு சிறந்த பெறுபவர்களை பெற்ற மாணவர்கள் வருகை தந்துள்ளார்கள். அவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்கள் இன்னும் மென்மேலும் அவர்களுடைய வாழ்க்கையில் இன்னும் மென்மேலும் சிறந்து நிறைய பட்டங்கள் பெற்று அவர்களது எதிர்கால வாழ்க்கை நல்ல சிறப்புற அமைகிறதுக்கு இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். பிள்ளைகள் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், வருகை தந்த பிள்ளைகள் எல்லாரும் என்ன சம்பந்தமாக கதைச்சார்கள், ஆசிரியர்களை பற்றி தாங்கள் எப்படி கல்வி கற்றது, அதாவது நிறுவனத்தினுடைய நடவடிக்கைகள் சம்பந்தமாக உங்களோட கதைச்சிருந்தார்கள். உங்களுக்கு எல்லாரும் கேட்டிருப்பீங்க.
சரிதானே பிள்ளைகள்? அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு படித்தார்கள்னு எனக்கு தான் தெரியும். ஸ்டார்டிங்கில் வந்த 24 பேட்ச் இல்லை, கடைசியில் போவேக்கே நிறுவனத்தை விட்டு ஸ்டார்டிங்கில் வந்த 24 பேட்ச் ஒரு ஃபன்னான பேட்சாக தான் வந்தது. கடைசியாக போவேக்கையும் அந்த ஃபன் இருந்தது. ஆனால் அவ்வளவே அந்த படிக்க வேணுமென்ற ஒரு நோக்கம் கடைசியில் எல்லாருக்குமே வந்துட்டுது. நான் வந்த காலத்தில் இருந்து ஏங் பண்ணிட்டு இருந்த பேட்ச்சு 24 தான். 24 எனக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் ஒன்று தரும். நான் வெளியில் நல்ல மாதிரி எல்லாரோடையும் காய்ப்பேன். ஏனெண்டா பிள்ளைகள் நான் ஃபேஸ்புக்கில் ரிசல்ட்ஸ் போட, கொமர்ஸின் ரிசல்ட்ஸ் போட, என்னோட வேறு எனக்கு தெரிஞ்ச நிறுவனங்கள் ஆசிரியர்கள் பின்ன உங்கள்கிட்ட டியூஷனில் ஆர்ட்ஸ் நடக்கிற இல்லையோ, நீ எந்த காலமும் கொமர்ஸை தான் போட்டோன்ருக்கிற எல்லா விஷயத்துக்கும் ரிசல்ட்ஸும் போகிறேன். நான் அப்போவே எல்லாருக்கும் சொன்ன கதை உண்டு தான். 24ஆம் ஆண்டு ரிசல்ட்ஸோடு நான் உங்கள் எல்லாரோடையும் கதைப்பேன். அதே மாதிரி தான் 24 பட்ஜெட் ரிசல்ட்ஸ் நேற்று அண்ணா ஃபேஸ்புக்கில் போட்டு நான் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி எடுத்து முழுப்பேற்ற ரிசல்ட்ஸும் எந்த பிள்ளை எத்தினாவது என்ன மாதிரி முழுக்க உங்களோட குரூப்லையும் போட்டிருப்பேன் நினைக்கிறேன் நான். சரிதான பிள்ளைகள்? எப்போவுமே வந்து நீங்கள் நினைக்கலாம் டொனால்ட் அண்ணா இந்த நாளும் எங்களோட கத்துறார், எங்களோட முடிவெட்டுக்கு பேசுகிறார் என்று. அப்படி நினைக்கக்கூடாது. உங்களில் அக்கறை இருக்கிற மட்டும் தான் உங்களோட கத்துறது. நீ நல்லா படித்து நல்ல நிலைமைக்கு வந்தால் எல்லாருக்குமே பெருமை. அம்மா அப்பா அவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை படிப்பிக்க அனுப்புகிறாங்க. அங்கே அவ்வளோ தூரத்துலேருந்து வர பிள்ளைகள் யோசிங்க. பஸ் காசு, சாப்பாடு, 3-4 வகுப்புக்கு மாறி 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 நாங்கள் திரியக்க எவ்வளோ ஒரு டயர்ட். நாங்கள் வந்து யோசிக்கணும் பிள்ளைகள். ஒரு நிறுவனத்தில் படிக்கிறோம்னா அந்த நிறுவனத்தினுடைய கட்டுப்பாடு விதிகளுக்கு எப்பயுமே நாங்களும் அதை இணைஞ்சு போக வேணும். ஏன்னா கல்வி இல்லை பிள்ளைகள். இது வேறு எதனா பிரச்சனை இல்லை. கல்வியில் ஒழுக்கத்தை கொடுக்காட்டி பிள்ளைகள் அங்கே எல்லாம் முடிஞ்சு. இப்போ இருந்தே உங்களை ஒழுக்கமாக வளர்க்காட்டி வழியில் போய் நீ இதே மாதிரி தான் இருக்க போகிற. விளங்குதா பிள்ளைகள்? 2025ஆம் ஆண்டுக்கார எக்ஸாம் எழுத போகிறீங்க. 24 ரிசல்ட்ஸை பார்த்து நாங்கள் உணர்ந்து நல்லா படித்து வகுப்புக்கு முதல் ஒழுங்காக வாங்கும். நான் எல்லாரோடையும் கத்துற ஒரு விஷயம், அந்த வகுப்புக்கு வராட்டி கிழமை நாள் பேப்பர் கிளாஸுக்கு வராட்டி கற்றுவோம் எல்லாரோடையும். ஏன் வேற இல்லை, என்னத்துக்கு வேற இல்லைன்னு. நாங்கள் எவ்வளோத்துக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் பிள்ளைகள் அவ்வளோத்துக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வரும். இந்த டயந்தினி காய்ச்சிருந்தால் அவளை 3 தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஒரே ஆள் அவன் அம்மா அப்பா எல்லாம் என்ன சின்னலேருந்து பழக்கம். இவள் டயந்தினி கிஷாலினி ஒரு கொஞ்சம் செட் இருக்குது எல்லாம் அந்த என்ன தேடி வந்து முதல் நாவலருக்கு போயிட்டீங்க. அங்கே நாவலருக்கு போய் அட்மிஷன் போகலாம் பதிஞ்சு அங்கே இருந்துட்டேன். இவே தேடி இருக்கேன் டொனால்ட் அவன் காண இல்லையண்டு. பிறகு லவரன் அடிக்குது. டொனால்ட் வந்த பிள்ளைகள் எல்லாம் விரும்பி வருகுதுகள், உங்கள் என்இசிக்கு வருகுதுகள் என்ன நடந்தேன்னு கேட்டேன். நான் சொன்னேன் எனக்கு தெரியாது, பிள்ளைகள் இன்னும் நிறுவனத்துக்கு தானே வந்ததுகள் டொனால்ட் என்று நான் லவரன் நான் சொன்னேன். இப்போ விளங்க அப்படி வந்த நாங்கள் தேடி படிக்க வேணும். அவ்வளவெல்லாம் தேடி வந்த அவ்வளவே இங்கே போவோம், நாங்கள் எல்லாம் சாதிப்போம், நாளை செய்யணும் என்று அவளே பள்ளிக்க மாதிரி படித்த பிள்ளைகள். முதல் ஒரு பாடசாலையில் படித்து அங்கே ஒரு பள்ளிக்கத்தில் ஒரு பாடம் இல்லைன்னு சொல்ல திருப்பி இன்னொரு பாடசாலைக்கு மாறி அங்கே போய் படித்து இப்போ அவ்வளவே யோசிக்க வேணும். எவ்வளவு கஷ்டப்பட்டு பிள்ளைகள் படித்த அவ்வளவு. நான் திருப்ப 25 காரருக்கு சொல்கிற ஒரே ஒரு கதை பிள்ளைகள், அடுத்த வருஷம் பரீட்சை முடிந்து நல்ல பெறுபவர்கள் நீங்கள் எல்லாரும் எடுத்து அக்கா மாதிரி எப்படி கதைச்சினியோ அதை மாதிரி நீங்கள் கதைக்க வேணும். உங்களை கஷ்டப்பட்டு வளர்க்குற அம்மா அப்பா முதல் சந்தோஷப்பட வேணும். உங்களோட ரிசல்ட்ஸால் எவ்வளோத்துக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 மாதம் இருக்குது. ஒழுங்காக வந்து தேவையான என்னட்ட என்ன ஹெல்ப் கேட்டாலும் நான் செய்கிறேன். பிள்ளைகளுக்கு தெரியுமா அவ்வளவே. நோட்ஸ் என்றாலும் சரி, பாட ரீதியானாலும் சரி, சகல விஷயமும் நான் செஞ்சு கொடுக்குறேன். இந்த இடத்துல பிள்ளைகள் நான் ஒரு விஷயம் ஒன்று தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது கல்விக்கு வந்த பிள்ளைகள் கட்டணம் ஒரு காலமும் தடை இல்லை. திருப்ப சொல்கிறேன், உங்களோட வர பிள்ளைகள் ஃப்ரெண்ட்ஸுகள் எல்லாம் காசு கட்டுறது கஷ்டம், எங்களுக்கு படிக்க கஷ்டமாக இருக்குது. இந்த நேற்றும் 26 பிள்ளைகளோட காய்ச்சனா ஒரு பிள்ளை வரையில அந்த பிள்ளை சொல்லுது இதுதான் அண்ணா பிரச்சனை. இதுவரை காலம் பிள்ளை நான் எவ்வளோ பிள்ளைகளை ஃப்ரீயாக்கி விட்டுருக்கேன். இப்போயும் ஃப்ரீயாக்கி தான் விட்டுருக்கேன். சார் மேலே எல்லாரோடையும் காய்ச்சி போட்டு. சரிதானே பிள்ளைகள்? காசு பிரச்சனை இல்லை. உங்களோட கல்விக்கு என்ன உதவி தேவைனாலும் கேளுங்க. தயவு செய்து வாய் விட்டு கதைக்க வேணும். கதைச்சா தான் அதை செயற்படுத்தலாம். சரிதானே பிள்ளைகள்? இந்த வாய்ப்பை வழங்கியதற்கு உங்கள் எல்லாருக்கும் நன்றி. சரிதானே பிள்ளைகள்? சரி மாணவர்களே, இவ்வளவு நேரமும் 2024 உயர் பெறுபேறுகளை பெற்ற மாணவர்கள் தங்களுடைய அனுபவ பகிர்வுகளை முன்வைத்திருக்கிறார்கள். இவ்வளவு நேரம் இந்த கருத்தியலை கேட்டு உங்களுடைய மனதிலே ஒரு மாற்றம் பெற வேண்டும். எங்களுடைய இந்த நிறுவனத்திற்கு வருகை தந்திருக்கின்ற அத்தனை மாணவர்களும் எங்களுடைய மாணவர்கள், எங்களுடைய பிள்ளைகள். நீங்கள் பாடசாலையிலும் சரியாக கற்றுக்கொள்ள வேண்டும். ஆசிரியர்களிடத்திலும் உங்களுடைய பாட விடயங்கள் தொடர்பாக சந்தேகங்கள் ஏற்படுகிற போது இங்கே கேட்க வேண்டும். எல்லா ஆசிரியர்களும் புலமை சார்ந்தவர்களும் எந்த ஒரு மாணவருக்கும் கற்பிக்க மாட்டேன் அல்லது நான் விளங்கப்படுத்த மாட்டேன் என்று எந்த ஒரு ஆசிரியர்களும் சொல்ல மாட்டார். ஆகவே முழுமையாக தங்களை உங்களுக்காக அர்ப்பணித்து கற்பிக்கின்ற ஆசிரியர் குழாம் இந்த நிறுவனத்திலே கடமையாற்றுகிறார்கள்.
நீண்ட காலமாக தொடர்ச்சியாக பெறுபேறுகள் இங்கே வந்த வண்ணமாகத்தான் இருக்கிறது. இந்த ஆண்டு மாணவர்களுடைய அந்த அனுபவ பகிர்வை இந்த வருகின்ற 2025ஆம் ஆண்டு பரீட்சைக்கு செல்ல இருக்கிற மாணவர்களுக்காக இந்த அனுபவ பகிர்வை முன்வச்சிருக்கிறோம். முதலாவது நான் மீள சொல்லுவது, பாடத்தெரிவு உங்களுடைய லைஃபாக இருக்குது. அந்த பாடத்தை எடுத்து படிக்கிற நீங்கள் உயர் பெறுபேறுகளை பெற்று நல்ல நிலைக்கு வர வேணும். அந்த உயர் பதவிக்கு வருகிறது என்றது உங்களுடைய நல்ல எண்ணத்தையும் நல்ல பண்பியலையும் கொண்டு வரும். ஏனென்றால் நீங்கள் நல்ல நிலத்திலே விளைப்பு தான் அது உங்களை நல்ல நிலைக்கு கொண்டு வரும். அவை ஆசிரியர்கள் உங்களை நல்வழிப்படுத்த எப்பவும் தயாராக இருக்கிறார்கள். நீங்கள் அதை ஒழுங்காக, இந்த சில மாணவர்கள் சொன்ன கருத்தியலை வச்சு பார்க்கக்குள்ள வகுப்பில் ஒழுங்காக இருந்தாலே நீங்கள் எக்ஸாம் வடிவாக சிட் பண்ணி ஒரு 3 பாஸ் எடுக்கிறதுக்கு வழி வைக்கும். வகுப்புக்கு ஒழுங்காக வந்தாலே விளங்காத கேட்கறது, நோட்ஸ் எழுதுறதெல்லாம் 2ஆம் பட்சம். ஆசனம் சரியாக இருந்தால் போசனம் போகும். அதே மாதிரி நீங்கள் சரியாக வந்து கற்றுக்கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய முன்மாதிரியான செயற்பாடுகளும் உங்களை உயர்நிலைக்கு கொண்டு செல்லும். இந்த 2025 2026 கற்கிற மாணவர்கள் வெளி மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவர்கள், வெளி மாகாணத்தைச் சேர்ந்த ரத்தினபுரியிலிருந்து கூட மாணவர்கள் வந்து படிக்கிறார். இவர்கள் எங்களுடைய நிறுவனத்திற்கு பெருமை சேர்க்க வேண்டும். நீங்களும் சாதனை பட்டியலில் அடுத்த வருஷம் திளைக்க வேண்டும் என்பதை இறையருளை பிரார்த்தித்து, பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாகி இருக்கிற மாணவர்கள், ஏனைய மாணவர்கள் எல்லாரும் இறையருளாலே நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்றும், இதை வழிப்படுத்திய ஆசிரியர்கள், இந்த நிறுவனம் சார் அத்தனை பேரும் நல்ல நிலையிலே வாழ வேண்டும் என்று இறையருளையும் குருவருளையும் பிரார்த்தித்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.